இந்த வீடியோ உங்க ஸ்கிரீன்ல சும்மா வரல, பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ சொல்ல வருது. வாழ்க்கையில எல்லாமே தப்பா நடக்குதா, கதவுகள் மூடப்படுதா, அது உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல, உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போறதுக்கு. உங்க வாழ்க்கையில இந்த 5 அறிகுறிகள் இருந்தா மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய பழைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளா, பயப்படாதீங்க, வீடியோவை முழுசா கேளுங்க. அப்போ நீங்க வளர ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கே புரியும். வாழ்க்கை நம்ம ஒரு இடத்துல இருந்து அடுத்த பொசிஷனுக்கு நவுத்ததுக்கு முன்னாடி சில நேரங்கள் நம்மளை குழப்பம், சில மனுஷங்க கிட்ட இருந்து நம்மளை தள்ளி வைக்கும், சில வாய்ப்புகளை நமக்கு தாமதமா தரும், சில கதவுகளை மூடும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஏன் எதுவுமே சரியா நடக்கல அப்படின்னு நினைப்போம். ஆனா அது உங்க வாழ்க்கைய பின்னோக்கி செல்வதற்கான அறிகுறி கிடையாது. நீங்க அடுத்த நிலைக்கு மூவ் ஆக போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய ஓல்டு லைஃப் வந்து உங்களுக்கு பிடிக்காம போகும். அதுல முதல் அறிகுறி ரொம்ப 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 நுட்பமானது. வெளியில இருந்து யாருக்குமே தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இப்ப அவ்வளோக்கா பிடிக்காது. தினமும் பேசிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சோசியல் மீடியால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. முன்னாடி மத்தவங்க கிட்ட அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கறது முக்கியமா இருந்திருக்கும். ஆனா இப்போ மத்தவங்க என்ன நினைச்சாங்கன்னா என்ன, நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு தோணும். உங்களுடைய எதிர்காலம், அமைதி, லட்சியம், சுயமரியாதை, இது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமானதா படும். அப்படின்னா நீங்க வளரும் போது உங்களுடைய பழைய வாழ்க்கை முறையோட புதிய மனநிலை மேட்ச் ஆகாம போகலாம். அதனால சில பழக்கங்கள், மனிதர்கள், உரையாடல் இதெல்லாமே தானாகவே விலகி போகும். இது நீங்க மாறிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல, நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். தனியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். இந்த மாற்றம் வரும்போது எனக்கு ஏன் யார்கிட்டயுமே பேச தோணல அப்படின்னு சிலர் பயப்படுவாங்க. எனக்கு தனியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, லோன்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வு தேவை அப்படிங்கிறதுக்கான சிக்னல். டெய்லி நாள் முழுக்க நிறைய மெசேஜஸ், சோசியல் மீடியா, மற்றவங்களுடைய கருத்துக்கள், வேலை, குடும்ப பிரச்சனை, இந்த சத்தங்களுக்கு நடுவே உங்களுடைய சொந்த குரல் உங்களுக்கு கேட்காது. ஒரு கட்டத்துல மனசு அமைதியை தேடும், போனை சைலண்ட்ல வைக்கணும்னு தோணும், யாருக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம தனியா நடந்து போகணும், சைலண்டா ஏதாவது ஒரு மியூசிக் கேட்கணும் அப்படின்னு தோணும். இந்த அமைதியான நேரத்துல எனக்கு உண்மையிலே என்ன வேணும், என்னுடைய வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கான தெளிவான விடைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். சிம்டம்ஸ் நம்பர் 3. எதிர்பாராத விதமா ஒரு வாய்ப்பு உங்க கதவை தட்டும். நீங்க பல நாட்களாக ஒரு வேலைக்கோ, தொழிலுக்கோ, இல்ல ஒரு புதிய தொடக்கத்துக்காகவோ முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனா எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கும். திடீரென ஒரு போன் கால் வரும், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஒரு நியூ இன்ட்ரோ கிடைக்கும், எதிர்பாராத ஒரு யோசனை, ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆரம்பத்துல அது சின்னதா இருக்கும், ஆனா அந்த சின்ன சான்ஸ் தான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த பெரிய பாதைக்கான தொடக்கமா இருக்கும். வாய்ப்பு வரும்போது உடனே நிராகரிக்காம ஆராய்ச்சி பாருங்க. வாய்ப்பு கதவை தட்டும், அப்ப அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டுட்டு போகும். உங்களுடைய உழைப்பு அதுக்குள்ள எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்பு. சிம்டம்ஸ் வந்து 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயப்படுத்திய விஷயங்கள் இனி அந்த அளவுக்கு உங்களை பாதிக்காது. முன்னாடி உங்களுடைய உணர்வு பூர்வமான வளர்ச்சியை, எமோஷனல் growth இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி உங்களை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ, தப்பா பேசினாங்களோ, அவங்கள நினைச்சு நீங்க நைட்டெல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்களோ, அவங்க இப்ப அமைதியா இருப்பாங்க. நடந்தது நடந்து போச்சு, இனிமே நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. காயப்படுத்தியவர்களை வந்து வெறுக்கிறது பலம் கிடையாது, அது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அத்தியாயம் மட்டும்தான். என் வாழ்க்கை இன்னும் முடியல, இதை கடந்து போறதுதான் என்னுடைய உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு நீங்க வருவீங்க. சிம்டம்ஸ் வந்து 5. இன்னும் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் உங்களுக்கு வந்து திடீர்னு வரும். இவ்வளவுதானா என் வாழ்க்கை, என்னால இன்னும் நிறைய சாதிக்க முடியும், என் குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், பொருளாதார ரீதியா நான் முன்னேறணும் அப்படிங்கிற உந்துதல் வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள பிறக்கும். ஒரு புதிய வாழ்க்கை முதல்ல மனசுல ஒரு தாட்ஸா தான் பிறக்கும், அதுவே லட்சியமா மாறும், அதுவே திட்டமாகும், அதுவே செயலாகும், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெறும் ஆசை மட்டும் போதாது, பிரபஞ்சத்திட்ட கைடன்ஸ் வேணும். உங்களுடைய உழைப்பு அதுல சேரணும். வேலை வாய்ப்புக்கு புதிய புதிய டேலண்ட் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து வந்து நம்மள வந்து கன்சிஸ்டன்சியா வந்து இயக்கணும். பொருளாதாரத்தை உயர்த்த வரவு செலவுகளை திட்டமிட்டு செலவு பண்ணணும். இப்போ உங்க வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கலாம், ஆனா அதுதான் உங்களுடைய கடைசி எண்டிங் பாயிண்ட் கிடையாது. ஒரு மோசமான அத்தியாயத்தை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு உங்களுடைய முழு புக்கையும் தீர்மானிக்காதீங்க. அந்த நிராகரிப்பு உங்களை வேற பாதைக்கு அழைத்துட்டு போகும். அந்த தோல்வி ஒரு புதிய திறனை கத்துக் கொடுக்கும். அந்த தனித்தன்மை உங்களுக்குள்ள ஒரு பலத்தை உருவாக்கும். அந்த தாமதம் உங்களை சரியான நேரத்துக்கு உங்களை தயார்படுத்தும். நினைவுல வச்சுக்கோங்க, நான் தாமதமாகல, நான் சரியான நேரத்துக்காக தயாராகிட்டு இருக்கிறேன். இந்த 5 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு ரீச் ஆக போறீங்க அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ். உங்களுக்கு இந்த 5 அறிகுறிகள் ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்திருந்ததுன்னா அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம அடுத்து வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.